ஆளவந்தாருடைய பிரபாவத்தையும் அவருடைய திருக்குமாரர்களுடைய வைபவாதிசயத்தையும் பார்த்து ராமமிஸ்ரர் என்னும் மணக்கால் நம்பி இப்படி உல்லேகமானது ஒரு விஷயத்தை அருளி செய்தார் என்பதை ஈசாண்டான் தன்னுடைய ஸ்தோத்திரமாக காண்பித்தருளுகிறார். ஈசாண்டான் என்னும் பெரியவர் மணக்கால் நம்பி அருளி செய்த விஷயத்தை ஒரு ஸ்லோகமாக்கி நமக்கு தருகிறார். ஆளவந்தாருக்கு 4 திருக்குமாரர்கள். இப்பொழுது திருவரங்க திருப்பதியில் ஆளவந்தார் வசித்து வருகிறார். ஆளவந்தாரை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்றால், சக்கரவர்த்தியான பந்திரதன் என்று பெயர் பெற்றவரான தசரதனாக நாம் ஆளவந்தாரை பார்க்க வேண்டும். இங்கே விசேஷமான காவிரி என்னும் பொன்னியாறு பிரவகித்து ஓடுகின்றதே அயோத்தியில் சரையூ. அயோத்தியா திவ்யேயம் சரையூரத்ர விரஜா. அந்த அயோத்தியை போன்று இந்த அயோத்தி விசேஷம் படைத்தது. வைகுண்டம் என படைப்பது என்ன? அந்த க்ஷேத்திர விசேஷத்திற்கு யாயோத்தியேதி அபராஜிதேதி நாகம் பரேணஸ்திதா என்று அயோத்தி என்றும் அபராஜிதா என்றும் பெயர் உடைத்தது அல்லவா? அதுபோன்று தான் இங்கே சரையூ நதியின் கரையில் இருக்கக்கூடிய அயோத்தி என்னும் நகரமும் மாநகரமும் விசேஷமானது. அங்கே விரஜா என்னும் நதி ஓடுகிறது. இந்த அயோத்தியில் சரையூ என்னும் நதியானது பிரவகிக்கின்றது. தற்பொழுது அயோத்தி ராஜ்யத்தில் ரங்கநாதன் வசிக்கிறான். அந்த சக்கரவர்த்தியான தசரதனுக்கு 4 திருக்குமாரர்கள், ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன் என்று 4 திருக்குமாரர்கள் பிறந்திருக்கிறார்கள் அல்லவா? அதுபோன்று தான் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் என்பதாக காவேரி நதிதான் விரஜா நதி, வைகுண்டம் தான் திருவரங்க திருப்பதி, ச வாசுதேவா ரங்கேஷா அந்த பரவாசுதேவனான பெருமான் தான் ரங்கநாதனாக இங்கே சேவை சாதிக்கிறான் என்று அயோத்தியில் இருந்த ரங்கநாதன் இப்பொழுது சந்திரபுஷ்கரணியின் கரையில் உபய காவிரியின் மத்தியில் பிரணவாகார விமானத்துடன் எழுந்தொழிருக்கிறான். துணையான வீடனருக்கு துணையாம் கோவில் தோளார தனிவீரன் தொழுது கோவில் என்று சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இப்படி இந்த இக்ஷ்வாகு குலதரமான ரங்கநாதன் எவ்விடம் அயோத்தியில் இருந்து திருவரங்கத்திற்கு வந்து சேர்ந்தான் என்பதை தன் பிரபந்தங்களில் பாடி காண்பிக்கிறான். தற்பொழுது ஆளவந்தார் இங்கே வசிக்கும் பொழுது ஆளவந்தாருக்கு 4 திருக்குமாரர்கள். அந்த 4 திருக்குமாரர்களும் தான் ராம, பரத, லட்சுமண, சத்ருகன ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். ஆளவந்தார் தசரதன் ஸ்தானத்தில் இருக்கிறார். பெரிய பெருமாளாம் ரங்கநாதன் இங்கே எழுந்திருக்கிறார். இதோ மணக்கால் நம்பியான நாம் தான் இங்கே வசிஷ்டருடைய ஸ்தானத்தில் இருக்கிறோம். ஏனைய சபையோர்கள் மற்றும் பாகவரோத்தமர்கள் இங்கே திருவரங்கத்தில் வசிக்கக்கூடிய அத்தனை பாகவரோத்தமர்களும் வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிரதகாஷ்யபஹ ஏச்ச இமே தபசி ஸ்திதாக என்னும்படியான மகரிஷிகளாக மகாத்மாக்களாக திகழ்கிறார்கள் என்று சுவாரஸ்யமாக அருளி செய்தார் அல்லவா? அப்பொழுது ஆளவந்தாருக்கு 4 திருக்குமாரர்கள் என்று பார்த்தோம் நாம். அந்த 4 திருக்குமாரர்களில் முதல் திருக்குமாரர் சொட்டை நம்பி என்னும் சிரேஷ்ட நம்பி. அவருக்கு பிறகு தெய்வத்துக்கரசு நம்பி எனப்படக்கூடிய ஒரு மகான் சுவாமிக்கு திருக்குமாரராக அவதரித்தார். ஆளவந்தாருக்கு தெய்வத்துக்கரசு நம்பி என்னும் ஒரு திருக்குமாரன். அந்த தெய்வத்துக்கரசு நம்பியினுடைய நடத்தைகள் எப்படி இருந்தன என்றால் உலகியல் இயல்புக்கு மாறாகத்தான் இருந்தன. ஸ்ரீமத் ராமாயணத்திலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் நாம் ஒரு பிரசித்தமான சரித்திரத்தை பார்க்கலாம். அதாவது நம்முடைய ஒருத்தர், நம்முடனே இருப்பவர் சற்றே சோம்பேறித்தனமாக இருந்து எதிலும் ஈடுபடாமல் விட்டேத்தியாக எதிலுமே அவருடையதான மனசு செல்லாமல் இருந்தது என்றால் உடனே நாம் அவரை பார்த்து என்ன சொல்லுவோம் தெரியுமா? என்னடா இப்படி அசமஞ்சசமாக இருக்கிறாய், என்னடா இப்படி அசமஞ்சசனாய் இருக்கிறாய் என்று கேட்போம். இந்த அசமஞ்சசம் என்றால் யார்? அசமஞ்சசம் என்றால் என்ன பொருள்? சமஞ்சசம் என்றால் சரியாக செய்வது. ந சமஞ்சசம் அசமஞ்சசம். எதையும் ஈடுபாடு இல்லாமல், ஸ்ரத்தை இல்லாமல், கவனியாமல், அலட்சியமாக, ஆலசியமாக, ஆலசியம் என்றால் சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனத்துடன் செய்யக்கூடிய காரியங்களுக்குத்தான் அசமஞ்சசம் என்பதாக பெயர். ஆனால் உண்மையில் ஸ்ரீமத் ராமாயணத்திலும் பாகவதத்திலும் அசமஞ்சசன் என்னும் ஒரு அரசனை குறித்ததான செய்தி ஒன்று வருகிறது. அதாவது சகரன் என்னும் ஒரு மகா சக்கரவர்த்தி இருந்தார். அந்த சகர மகா சக்கரவர்த்திக்கு 2 மனைவியர். அதில் ஒரு மனைவிக்கு ஒரு பிள்ளை பிறந்தார். அந்த பிள்ளைக்குத்தான் அசமஞ்சசன் என்பதாக பெயர். பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை
யாருடன் பழகுவதில்லை, சற்றே முரட்டுத்தனத்துடன் இருக்கும், சற்றே பிடிவாதம் பிடிக்கும், எதிலுமே பற்றுதல் இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும், தனக்கு தோன்றின காரியத்தை செய்யும், சில காரியங்கள் விபரீதங்களாகவும் இருந்தனவாம். உலகியல் நடைமுறைக்கு மாறாக அந்த காரியங்கள் இருப்பதை பார்த்து அரசன் மனம் விரும்பி இந்த பிள்ளையாலே தன்னுடையதான குலத்திற்கு ஏதாவது நாசம் வந்து விடுமோ, இந்த பிள்ளையினாலே இந்த ராஜ்யத்திற்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்பதாக மனம் மயங்கி அரசன் அப்பிள்ளையை நாடு கடத்தி விட்டானாம். உண்மையில் அந்த பிள்ளை மகா யோகிராஜர். அசமஞ்சசன் என்னும் அப்பிள்ளை இருக்கிறாரே, அவர் மகா யோகிராஜர், சித்த புருஷர். எங்கே தன் தந்தை தனக்கு முடிசூட்டி பட்டாபிஷேகம் செய்து வைத்து ராஜ்யத்தில் அமர்த்தி வைத்து விட்டால் தனக்கு பகவத் சம்பந்தம் இல்லாமல் போய்விடுமோ, மறுபடி உலகியல் இன்ப துன்பங்களை இந்த பந்தங்களில் பந்த பாசங்களில் தான் பிணைக்கப்பட்டு விடுவோமோ என்னும் பயத்தினாலே உலகத்தவர் வெறுப்பதான சில காரியங்களை அவர் செய்ய ஆரம்பித்தார். இவை அனைத்தும் அவருடைய யோக பிரபாவத்தினாலே செயல்படுத்தப்பட்டவை. அவருடைய யோகம் என்பது அப்படி இருந்தது. அவர் எதிர்பார்த்ததை போன்றே அரசன் இனி நீ ராஜ்யத்தில் இருக்க வேண்டாம், இந்த இடத்தை விட்டு வெளியேறி விடு என்று சொன்னவுடன் மிகுந்த சந்தோஷம் சுவாமி என்று அவர் காட்டிற்கு சென்று உயர்ந்த தவம் செய்து பகவானை ஆராதித்து சித்தி பெற்றார் என்பதுதான் அங்கே ராமாயணத்திலும் பாகவதத்திலும் நாம் பார்க்கக்கூடிய கதை. தற்பொழுது ஆளவந்தாருடைய திருக்குமாரர் தெய்வத்துக்கரசு நம்பி என்னும் இந்த சுவாமி இருக்கிறாரே, அவருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அவருடைய சரித்திரத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது அவை அனைத்துமே அசமஞ்சசனை போன்று தான் உலகியல் நடைமுறைக்கு ஒவ்வாறதாக, மற்றவர்கள் வெறுப்பதாக, மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாததான ஒரு நிலையில் இருந்தது. இதனால் ஒரு சிலர் இவரை எதுவுமே தெரியாதவர், எதற்குமே இவர் ஒத்துவர மாட்டார் என்னும் நிலையை என்னும் ஒரு தீர்மானத்தை செய்தார்கள். ஆனால் ஆளவந்தாருக்கு தன் பிள்ளையின் மனோபாவம் புரிந்தது. அந்த சமயத்தில் ஆளவந்தார் துறவரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னாளில் தான் ஆளவந்தார் துறவரம் ஏற்றுக்கொண்டார் என்று குரு பரம்பரைகளில் ஆளவந்தாருடைய துறவரத்தை குறித்ததான சில செய்திகள் காண்பிக்கப்படுகின்றன. அப்படியானால் உலகியல் நடைமுறைக்கு மாறாக இப்பிள்ளை செய்ததனுடைய காரணம் என்ன? ஆளவந்தார் தன் பிள்ளையை தனியாக அழைத்தார், தெய்வத்துக்கரசு நம்பி அழைத்தார். பிள்ளாய், உன்னை நான் நன்கு அறிகிறேன். நீ செய்யக்கூடிய காரியங்களில் ஏதோ ஒரு பொருள் உள்ளது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் மற்றவர்கள் பழிக்கும்படியாக, மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாத இந்த செயல்களை எல்லாம் நீ செய்வதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்க, சுவாமி, அடியனுக்கு எதிலுமே பற்றுதல் இல்லாமல் தோன்றுகிறது. பரமாத்மனியோரத்தகா விரக்தகா அபரமாத்மனி என்பதாக பெரியோர்கள் சொல்வார்கள். பரமாத்மாவான பகவானிடத்தில் யாருக்கு ஆசை உண்டோ அவனை தவிர்த்து மற்ற விஷயங்களில் பற்றுதல் அற்ற நிலைமை. பரமாத்மனி யோரக்தகா, பகவானிடத்தில் யார் ஆசை உடையவனோ, விரக்தகா அபரமாத்மனி, விகத ரக்தகா, ரக்தகா என்றால் ஆசை என்று பெயர். அந்த ஆசையை விட்டுவிட வேண்டும். மற்ற விஷயங்களில் வைத்திருக்கக்கூடிய ஆசையை விட்டு எம்பெருமான் விஷயத்திலேயே நாம் ஆசை செலுத்த வேண்டும். நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் என்பதாக பின்னாளில் பகவத் ராமானுடைய புகழ் பாடக்கூடிய ராமானுஷ நூற்றந்தாரை அருளி செய்த பெரியவரான திருவரங்கத்தமுதனார் கூறும் பொழுது, ஆசைப்படாமல் இருக்க முடியாது ஐயா. உலகத்தில் எல்லோரும் எல்லா விஷயத்திற்கும் ஆசைப்பட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் மற்ற நம் காமங்கள் மாற்றி என்னும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு மற்ற விஷயங்களில் ஏனைய விஷயங்களில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டை, அந்த பற்றுதலை பகவத் விஷயமாக அப்படியே திருப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது தெய்வத்துக்கரசு நம்பி தன் தந்தையாரான ஆளவந்தாரிடத்தில் இப்படித்தான் தெரிவிக்கிறார். எனக்கு ஏனோ இந்த உலகியல் இன்ப துன்பங்களை பார்க்கும்போது வெறுப்புத்தான் உண்டாகிறது. எப்பொழுது இதையெல்லாம் விடுத்துச் செல்ல போகிறோம் என்னும் ஒரு வைராக்கியம் எனக்கு உண்டாகிவிட்டது. தந்தையே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உண்மையிலேயே இப்படி உண்மத்தனான நிலையில் இல்லை. உண்மத்த நிலை என்பது வேறு, பகவத் விஷயத்தை அனுபவித்து பரவச நிலையில் இருப்பது என்பது வேறு. மகான்கள், யோகிராஜர்கள், சித்த புருஷர்கள் ஜடவரனுடைய உபாக்கியானத்தை பார்க்கிறோம், ரிஷபதேவருடைய உபாக்கியானத்தை பார்க்கிறோம். இதை போன்ற மகான்களுடைய சரித்திரங்களை நாம் பார்க்கும் பொழுது எப்பேற்பட்டது! திருக்கண்ண மங்கை ஆண்டார் என்னும் பாகவதத்தனுடைய சரித்திரம் நம்முடைய குரு பரம்பரைகளில் வர்ணிக்கப்படும் பொழுது அவருடையதான ஒரு நிலைப்பாடு என்பது சாமானியர்களான நம்மை போன்றவர்களாலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. பேயனே யானும் ஒரு பேயனே என்று பெரியவர்களைத்தான் காண்பிக்கிறார்கள். மற்றவர்கள் இவரை அத்தா அரிய என்று அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறன்மை என்று இவர்களுடைய பகவத் விஷய சிந்தனையை புரிந்து கொள்ள முடியாமல் மற்றவர்கள் அவர்களை பைத்தியம் என்கிறார்கள், உண்மத்தன் என்கிறார்கள், பிராந்தன் என்கிறார்கள்.
அதனால் தந்தையே, எனக்கு இதில் எதிலையுமே பற்றுதல் இல்லை, நான் இதை விரும்பவில்லை. தாங்கள் எனக்கு அனுமதி அளித்தீர்களானால் நான் ஆங்காங்கு திவ்யக்ஷேத்திரங்கள் சென்று எம்பெருமான்களை எல்லாம் சேவித்து விட்டு வரலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றாக பிரார்த்தித்தார். ஆளவந்தார் தன் பிள்ளை இத்தகையதொரு வைராக்கியசீலனாக பால்யத்தில் இருந்தே, சிறு பிராயத்திலிருந்தே இப்படி ஒரு வைராக்கியசீலனாக இருப்பதைக் கண்டு மிகவும் பெருமிதமடைந்தார். இதுதானே தந்தைக்கு பெருமிதத்தை அளிக்கக்கூடியது. ஆளவந்தார் மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் தன் பிள்ளையினுடைய மனோரதத்தை நன்கு அறிந்தவராக பரிபூர்ணமாக ஆசி வழங்கி, பிள்ளாய், உன்னுடைய எண்ணம் நிச்சயம் ஈடேறும், எம்பெருமானுடைய சத்தியசங்கல்பனான சர்வேஸ்வருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உனக்கு சித்திக்கப் போகின்றது. இந்த சத் சம்பிரதாயமான சனாதன சம்பிரதாயமானது நன்கு செழித்தோங்குவதற்கு உன்னுடைய இந்த யாத்திரை ஒரு மாபெரும் முயற்சியாக படிக்கல்லாக அமையப் போகிறது என்றெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண, தன் தந்தையாரிடம் விடை பெற்றுக் கொண்டு தெய்வத்துக்கரசு நம்பி ஆங்காங்கு புண்ணிய தீர்த்தங்களில் தீர்த்தாவாடி, புண்ணிய கஷேத்திரங்களில் பகவானை வழிபட்டு பல விதிரேஷங்கள் ஆசேது ஹைமாச்சலம் என்பதாக இமயம் முதல் திருப்புல்லானி சேத்துக்கரை வரையிலும் பல இடங்களில் சஞ்சாரம் செய்தார். இறுதியில் திருமலையப்பனாம் திரு வெங்கடமடையானாம் எம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் கலவு வெங்கடநாயகா என்று பக்தர்கள் போற்றக்கூடிய கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாய் விளங்கக்கூடிய அப்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கு இருக்கக்கூடிய சூழலும் அப்பெருமானுடையதான தெய்வீக எழிலும் அவரை தடுத்தாட்கொள்ள, அந்த திவ்யக்ஷேத்திரத்திலேயே தெய்வத்துக்கரசு நம்பி தன் மனைவியுடன் இல்லறத்தை இனிதே நடத்தி வந்தார். இல்லறம் என்பது அவர்களுக்கு எல்லா விதத்திலும் கர்மானுஷ்டானத்தை செய்வதற்காகத்தான் பயன்பட்டது என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். அந்த தெய்வத்துக்கரசு நம்பிகளுக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் என்ன சம்பந்தம்? தெய்வத்துக்கரசு நம்பிகளுக்கும் இங்கே இப்பொழுது நாம் சேவிக்கக்கூடிய பெரிய திருமலை நம்பிகளுக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்ரீபெரும்புதூர் திவ்யக்ஷேத்திரத்தில் பகவத் ராமானுஜருடைய சன்னிதானத்தின் பின்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய அனந்த சரஸ் என்னும் புஷ்கரணியின் வடகரையில் அமைந்திருக்கக்கூடிய பெரிய திருமலை நம்பிகள் திருமாளிகையாக விளங்கும் இந்த திருத்தலத்தில் நாம் ராமானுஜ வைபவத்தை தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஓர் அறிவிப்பு.